அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தரம் 11ற்கான இயல்பொத்த முக்கோணிகள் எனும் பாடத்தில் ஒரு முக்கோணியின் இரு பக்கங்களை விகித சமனாக பிரிக்கும் நேர்கோட்டின் இயல்பினை அறிதல் எனும் பகுதியினை அவதானிப்போம். நாங்கள் முன்னர் பார்த்த தேற்றத்தின் மறுதலை தேற்றமானது ஒரு நேர்கோடு முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாயின் அந்நேர்கோடு எஞ்சிய பக்கத்திற்கு சமாந்தரமாகும். அதனை நாங்கள் ஒரு வரைபடத்தின் மூலம் விளங்கிக் கொள்வோம். இங்கே முக்கோணி PQRல் PQ எனும் பக்கத்தில் A எனும் புள்ளியும் PR எனும் பக்கத்தில் B எனும் புள்ளியும் உள்ளது. இந்த முக்கோணி PQRல் இந்த PAக்கு AQ சமன் PBக்கு BR ஆகுமாறு, அதாவது இந்த A என்பதும் B என்பதும் இந்த PQ PR எனும் பக்கங்களை விகித சமனாக பிரிக்கின்றது எனின், அதாவது PAக்கு AQ சமன் PBக்கு BR எனின், அல்லது அந்த விகிதமாக கூறப்பட்டதை நாங்கள் பின்னமாகவும் கூற முடியும். எனவே PAயின் கீழ் AQ சமன் PBயின் கீழ் BR எனின், இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் AB எனும் நேர்கோடு ஆனது மூன்றாவது பக்கம் QRற்கு சமாந்தரமாகும். ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களை விகித சமனாக பிரிக்கும் நேர்கோடு AB ஆனது மற்றைய பக்கம் எஞ்சிய பக்கம் QRற்கு சமாந்தரமாகும். இதனை நாங்கள் இன்னும் ஒரு வரைபடத்தின் மூலம் விளங்கிக் கொள்வோம். இங்கு முக்கோணி PQRல் நீட்டப்பட்ட RPயில் Bயும் நீட்டப்பட்ட QPயில் Aயும் உள்ளது. உருவில் APக்கு PQ சமன் BPக்கு PR எனின், இந்த APற்கு PQ ஆனது இந்த BPற்கு PR எனின், அல்லது அந்த விகிதங்களை நாங்கள் பின்னமாக எழுதும்போது APயின் கீழ் PQ சமன் BPயின் கீழ் PR எனின், இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு அந்த AB என்ற நேர்கோடும் QR என்ற நேர்கோடும் சமாந்தரம் ஆகும். இதற்கு நாங்கள் இந்த மூலைவிட்டம் வழியாகத்தான் விகிதத்தினை பார்த்தல் வேண்டும். APயின் கீழ் PQ சமன் BPயின் கீழ் PR எனின் AB சமாந்தரம் QR ஆகும். இங்கு ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். இந்த முக்கோணி CDEயில் இந்த F எனும் புள்ளியானது CDயிலும் G எனும் புள்ளியானது CEயிலும் தரப்பட்ட அளவிடைகளுக்கு அமைந்துள்ளன. இங்கு இந்த FG ஆனது DEக்கு சமாந்தரமாகும் என நாங்கள் காட்டுதல் வேண்டும். அதற்காக இந்த CDயினை F ஆனது 8ற்கு 12 என பிரிக்கின்றது. எனவே CFற்கு FD சமன் 8ற்கு 12. எளிய பின்னமாக்கும் போது இரண்டையும் நாங்கள் 4னால் வகுக்க முடியும். ஆகவே 2ற்கு 3. அதே போல CEயினை G எனும் புள்ளியானது 10ற்கு 15 என பிரிக்கின்றது. எனவே CGக்கு GE சமன் 10ற்கு 15. அதை நாங்கள் எளிய பின்னமாக்கும் போது எளிய விகிதமாக்கும் போது 5னால் வகுக்க முடியும். ஆகவே 2ற்கு 3. இப்பொழுது CFக்கு FD என்பதும் 2ற்கு 3, CGக்கு GE என்பதும் 2ற்கு 3. ஆகவே இந்த இரண்டு விகிதங்களும் சமனாக உள்ளதனால் CFக்கு FD சமன் CGக்கு GE என எங்களால் எழுத முடியும். எனவே இந்த FG எனும் இரண்டு புள்ளிகளும் இந்த முக்கோணின் இரண்டு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கின்றது. எனவே முக்கோணி CDEயில் CD, CE எனும் நேர்கோடுகள் FGயினால் விகித சமனாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே மறுதலை தேற்றத்தின்படி இந்த FG ஆனது DEக்கு சமாந்தரமாக இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். இந்த வரைபடத்தில் தரப்பட்ட தரவுகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கு நாங்கள் AB சமாந்தரம் QR என நிறுவுதல் வேண்டும். இங்கு AQ ஆனது Pயினாலும் BR ஆனது Pயினாலும் பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு நாங்கள் இந்த AB சமாந்தரம் QR என காட்டுவதற்காக இந்த மூலைவிட்டம் வழியாகத்தான் நாங்கள் விகிதத்தினை பார்த்தல் வேண்டும். ஆகவே APக்கு PQ அதன் விகிதம் 4ற்கு 16. அதனை நாங்கள் எளிய விகிதமாக்கும் போது 4னால் வகுக்க முடியும். எனவே 1ற்கு 4. அதே போல அடுத்தது BPக்கு PR எனும் விகிதத்தினை பார்ப்போம். அது 5ற்கு 20. அதனையும் நாங்கள் எளிய விகிதமாக்கும் போது 5னால் வகுக்க முடியும். ஆகவே 1ற்கு 4. இப்பொழுது
இந்த இரண்டு விகிதங்களும் சமனாக இருக்கின்றன. ஆகவே ஏபிக்கு பிக்யூ சமன் பிபிக்கு பிஆர் என எழுத முடியும். எனவே உருவில் பிக்யூ பிஆர் எனும் நேர்கோடுகள், அதாவது இந்த பிக்யூ பிஆர் எனும் நேர்கோடுகள் பிஏயினால் விகித சமனாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நீட்டப்படும் போது அந்த பிஏயினால் விகித சமனாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பிஏ ஆனது கியூஆருக்கு சமாந்தரமாக இருக்கும். எனவே மறுதலை தேற்றப்படி கியூஆர் சமாந்தரம் பிஏ ஆகும். இங்கு இந்த ஆர்பியின் நீட்டப்பட்ட நேர்கோட்டில் தான் பியும் கியூபியை நீட்டும் போது தான் ஏயும் இருப்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். உருவில் இஎஃப் சமாந்தரம் பிசி குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல எஃப்ஜி சமாந்தரம் சிடி அதுவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது ஆகும். இஜி சமாந்தரம் பிடி என காட்டுதல் வேண்டும். இந்த இஜி என்பதும் பிடி என்பதும் சமாந்தரம் என காட்டுதல் வேண்டும். இங்கு இரண்டு முக்கோணிகள் உள்ளன. ஏபிசி என்ற முக்கோணி, அடுத்தது ஏசிடி என்ற முக்கோணி. நாங்கள் முதலாவதாக இந்த ஏபிசி என்ற முக்கோணியை எடுத்துக்கொள்வோம். அதில் இஎஃப் சமாந்தரம் பிசியாக உள்ளதனால் நாங்கள் முதல் பார்த்த தேற்றத்தின்படி ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு ஏனைய இரண்டு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். ஆகவே இஎஃப் சமாந்தரம் பிசியாக அமைவதனால் ஏஇக்கு இபி என்பது ஏஎஃப்ற்கு எஃப்சி ஆக அமையும். இதே போல இப்பொழுது ஏசிடி என்ற முக்கோணியை அவதானிப்போம். அதில் எஃப்ஜி சமாந்தரம் சிடி என தரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த எஃப்ஜி ஆனது ஏனைய இரண்டு பக்கமான ஏசியினையும் ஏடியினையும் விகித சமனாக பிரிக்கும். ஆகவே ஏஎஃப்ற்கு எஃப்சி என்பது இங்கு ஏஜிக்கு ஜிடி ஆக அமையும். எனவே இந்த இரண்டு விகிதங்களிலிருந்து அவதானிக்கும் போது இங்கும் ஏஎஃப்க்கு எஃப்சி, இங்கும் ஏஎஃப்ற்கு எஃப்சி என்ற விகிதம் அமைகின்றது. ஆகவே வெளிப்படை உண்மையின்படி இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு ஏஇக்கு இபி என்பது ஏஜிக்கு ஜிடி ஆக அமையும். இப்பொழுது இங்கே நாங்கள் இந்த பிடியினையும் இஜியினையும் இணைத்துக் கொள்வோம். எங்களுக்கு வினவப்பட்ட வினா இஜி என்பது பிடியிற்கு சமாந்தரம் என காட்டுதல் வேண்டும். ஆகவே இஜி என்பது பிடியிற்கு சமாந்தரம் என காட்டுதல் வேண்டும். ஆகவே இந்த ஏபிடி என்ற முக்கோணியை அவதானியுங்கள். அதில் ஏஇக்கு இபி என்பது ஏஜிக்கு ஜிடியாக அமைகிறது நிறுவியிருக்கின்றோம். எனவே இந்த இஜி ஆனது ஏபிஏடி ஆகிய இரண்டு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கின்றது. முக்கோணி ஏபிடியில் ஏபி ஏடி எனும் நேர்கோடுகள் இஜியினால் விகித சமனாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எனவே மறுதலை தேற்றத்தின்படி இந்த இஜி ஆனது பிடிக்கு சமாந்தரமாக இருக்கும். அவ்வளவுதான் அதன் நிறுவல். அடுத்ததாக இது எமது பாடப்புத்தகத்தில் உள்ள ஒரு வினா. உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் பக்கம் பிசியின் நடுப்புள்ளி டி ஆகும். குறிக்கப்பட்டிருக்கின்றது பிடி சமன் டிசி என. ஓ என்பது ஏடியின் மீது அமைந்துள்ள யாதாயினும் ஒரு புள்ளியாகும். ஏடி மீது ஓ என்பது யாதாயினும் ஒரு புள்ளி குறிக்கப்பட்டிருக்கின்றது. நீட்டப்பட்ட பிஓ ஆனது ஏசியை பியிலும், நீட்டப்பட்ட பிஓ ஆனது ஏசியினை பியிலும், நீட்டப்பட்ட சிஓ ஆனது ஏபியை கியூவிலும், சிஓ நீட்டப்படும் போது ஏபியை கியூவிலும் இடைவெட்டுகின்றன. ஓடி சமன் டிஆர் ஆகுமாறு அதுவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஓடி சமன் டிஆர் ஆகுமாறு பக்கம் ஏடி ஆனது ஆர் வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கின்றது. தரவு குறிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது வினாவாக பிஆர்சிஓ ஓர் இணைகரம் என நிறுவுக. இந்த பிஆர்சிஓ என்பது ஒரு இணைகரம் என நிறுவ சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அவதானிப்போம். அது மிகவும் இலகுவான ஒரு நிறுவல். காரணங்களை சரியாக கூறினால் சரி. இந்த பிஆர்சிஓ என்ற நாட்பக்கலை நாங்கள் அவ்வாறு பூரணப்படுத்தி கொள்ளலாம். ஒரு நாட்பக்கல் இணைகரமாகும் 4 சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதில் மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கோரிடும் நாட்பக்கல் ஒரு இணைகரமாக இருக்கும். அந்த நிபந்தனையை நாங்கள் இங்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கு பிடி சமன் டிசி, ஓடி சமன் டிஆர் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிடி சமன் டிசி தரவு
RD சமன் DO என்பதும் தரவு. ஆகவே மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடுவதால் BRCO ஓர் இணைகரம் ஆகும். இவ்வளவுதான் நிறுவல் இதற்கு. அடுத்ததாக AQவிற்கு QB சமன் AOவிற்கு OR என நிறுவுக என வினவப்பட்டிருக்கின்றது. இங்கு இந்த BRCO என்பது ஒரு இணைகரம் என நாங்கள் நிறுவியபடியினால் இணைகரத்தின் இரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். அது வெளிப்படை உண்மை. ஆகவே இந்த BRும் OCயும் சமாந்தரம். அதே போல BOவும் RCயும் சமாந்தரம். எனவே இந்த BRும் இந்த நீட்டப்பட்ட CQவும் சமாந்தரமாகத்தான் இருக்கும். ஆகவே BRும் இந்த QOவும் சமாந்தரம். அதே போல இந்த OPயும் CRும் சமாந்தரமாக இருக்கும். எனவே BRCO ஓர் இணைகரம் ஆவதால் இந்த QO சமாந்தரம் BR ஆகும். எனவே இந்த முக்கோணி ABRல் QO சமாந்தரம் BR ஆகும். எனவே தேற்றத்தின்படி, அதாவது ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு ஏனைய இரண்டு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும் என நாங்கள் படித்த தேற்றத்தின்படி இந்த AQவிற்கு QB சமன் AOவிற்கு OR ஆகும். எனவே நேரடியாக அவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். இப்பொழுது மூன்றாவது வினா, QP சமாந்தரம் BC என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. QP சமாந்தரம் BC என காட்டுதல் வேண்டும். எனவே இந்த ARC என்ற முக்கோணியை நாங்கள் கருதுவோம். அதில் இந்த OP சமாந்தரம் RC ஆகும். ஏனென்றால் நாங்கள் முதலே BRCO என்பது இணைகரம் என நிறுவி இருக்கிறபடியினால் இந்த OP என்பது RCக்கு சமாந்தரமாக இருக்கும். எனவே அந்த OP எனும் நேர்கோடு ஆனது இந்த ARC எனும் முக்கோணியின் AR, AC எனும் இரு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். எனவே இந்த AOவிற்கு OR சமன் APக்கு PC என அமையும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே இந்த AQவிற்கு QB சமன் AOவிற்கு OR என நிறுவி இருக்கின்றோம். எனவே இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு இந்த AQவிற்கு QB சமன் APவிற்கு PC என்ற முடிவிற்கு வரலாம். இப்பொழுது இந்த முக்கோணி ABCயினை கருதும் போது AQவிற்கு QB சமன் APவிற்கு PC ஆக அமைவதால் இந்த QP எனும் நேர்கோடு ஆனது AB எனும் நேர்கோட்டையும் AC எனும் நேர்கோட்டினையும் விகித சமனாக பிரிக்கின்றது. எனவே அந்த QP எனும் நேர்கோடு BC எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாக இருக்கும். முக்கோணி ABDயில் AB, AC எனும் நேர்கோடுகள் QPயினால் விகித சமனாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே மறுதலை தேற்றத்தின்படி QP சமாந்தரம் BC ஆகும். இவ்வாறு நிறுவுதல் வேண்டும். ஆகவே இந்த இயல்பொத்த முக்கோணி என்ற பாடத்தில் முதலாவது தேற்றத்தினையும் அதன் மறுதலை தேற்றத்தினையும் பயன்படுத்தி நாங்கள் சில எண் சார்ந்த கணக்குகளையும் நிறுவல்களையும் சிலவற்றை பார்த்திருக்கின்றோம். இது தொடர்பான மேலதிக பயிற்சிகளை உங்களது பாடப்புத்தகத்திலிருந்து செய்து தேர்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.